ஹலோ தமிழ் ஃபுட்பாலர்ஸ். ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பிஎஃப்சி கோச்சிங் கிளப். ஸோ நம்ம சென்னை அம்பத்தூர் மங்களபுரம் கிரவுண்டில் இருந்து நம்ம இப்போ வந்து பேசுகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜே மோசஸ் டேவிட் ஸோ அவர் வந்து ஒரு பி லைசன்ஸ் கோச். ஸோ இங்கே வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் கோச்சிங் வந்து இங்கே போயிட்டுருக்கு. ஸோ என்ன ஒரு ஒரு பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு 11 கெப்பாசிட்டி வந்து இங்கே உருவாக்குறாங்க. ஸோ இதோட என்ன ப்ராஃபிட்டு, ஸோ எல்லாமே அதை பற்றி வந்து கோச்சிட்ட பேசலாம். குட் மார்னிங். இங்கே அம்பத்தூரில் மங்களபுரம் சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. இங்கே டாக்டர் அம்பேத்கர் ப்ளே கிரவுண்ட், அந்த கிரவுண்டில் தான் இந்த பிஎஃப்சி ப்ரொஃபஷ்னல் ஃபுட்பால் கோச்சிங் சென்டர் வந்து நடந்துகிட்ருக்கு. எங்களுடைய மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் லெவல் பிளேயர்ஸ், அதாவது பேசிக் லெவல் பிளேயர்ஸுக்கு எல்லா இடத்துலையும் நிறைய அகாடமிஸ் இருக்குது. இப்போது அங்கே அவங்களுக்கு தேவையான கோச்சிங்ஸ் வந்து அவங்களோட டெவலப்மெண்ட்ஸ் கிடச்சிடுது. ஆனால் ஒரு அட்வான்ஸ் லெவல் போன பிளேயர்ஸுங்களுக்கு ஒரு அடுத்த கட்டம், குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 18 வயசுக்கு மேலே பிளேயர்ஸுங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு கைட்னஸ் கிடையாது, ஒரு கோச்சிங் கிடைக்கிறது கிடையாது. அவங்களுக்கு இப்போது இதுலேயே வந்து கொஞ்சம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கிற பிளேயர்ஸு, இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிற பிளேயர்ஸுங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அகாடமி, ப்ரொஃபஷனல் அகாடமி, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற கோச்சஸ் கிட்ட போய் அவங்க வந்து ட்ராவல் பண்ணி அவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிடுறாங்க. ஆனால் ஒரு ஆவரேஜ் பிளேயர், நல்லா ஓரளவுக்கு ஆடுற பிளேயருக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு நாலேஜும் இல்லை, அது எப்படி ட்ராவல் பண்ணணும், அவங்களுக்கு அதுக்கு தேவையான ப்ராக்டிஸும் கிடைக்கிறது இல்லை. இப்போ அவங்களுக்காக தான் நாங்கள் இந்த பிஎஃப்சி கோச்சிங் சென்டரை வந்து அட்வான்ஸ் லெவல் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். இதோட நோக்கமே இதுதான், ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கிற பிளேயர்ஸுங்களை அவுட்ஸ்டாண்டிங்காக ஆக்கணும். இதுக்கு எங்களதில் வந்து பேசிக் லெவல் பிளேயர்ஸுங்களுக்கும் கிளாஸ் எடுக்கிறாங்க. எங்கள் கோச்சஸ் ஒரு 6 பேர் இருக்கிறோம். 6 பேர் சேர்ந்து தான் இந்த அகாடமியை ரன் பண்ணிட்டு இருக்கோம். பேசிக் லெவல்ஸுக்கும் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் எங்களோட மெயின் கான்சென்ட்ரேட் வந்து அட்வான்ஸ் லெவல் பிளேயர்ஸு, ஓரளவுக்கு நல்லா ஆடின பிளேயர்ஸுக்கு 11 அவேர்னஸ் கொடுக்கணும். மெயினாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் வந்து 11th கிரவுண்டு. இந்த 11th கிரவுண்டில் தான் இந்த கிளாஸ் எடுக்கிறோம். ஏன் எடுக்கிறோன்னா, இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியும், ஒரு 5ன்ற ஒரு குறுகிய கட்டத்துக்குள்ளே பிளேயர்ஸுங்களை அடக்கிடுறாங்க. அதில் அடக்கிட்டு அங்கே கோச்சிங், இப்போ கிரவுண்ட் இல்லாத பற்றாக்குறைனால ஒரு அது குறையவும் சொல்ல முடியாது, கிரவுண்டு இல்லாதனால அந்த 5ஸ்லேயே 11க்கு தேவையான ஒர்க் அவுட்டை கொடுக்குறாங்க. இதில் என்ன மைனஸ் ஆகுதுன்னா, லாங் ரேஞ்சு பாசஸ்ஸு, லாங் கண்ட்ரோலு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லேக் ஆகுது. ஒரு கிராஸ் போடுற கெப்பாசிட்டி, ஒரு லாங் ரேஞ்ச் ஷூட்டிங்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அங்கே மைனஸ் ஆகுது. இதெல்லாம் நம்ம இங்கே வந்து கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் பர்ஃபெக்ட் பண்ணி அவங்கள ஒரு 11ஸ்ல ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயராக ஆக்கணுன்றது தான். ஏன்னா நிறைய பேர் வந்து பண்ணுற தப்பு வந்து 5s ஒரு ட்ராக்கு, 11s ஒரு ட்ராக். 5ஸ்ன்றது ஃபுட்சல், அதில் கோச்சிங் பண்ணி அதில் வாரம் மேட்ச் ஆட வச்சுட்டு 11s அவங்கள வந்து அவங்கக்கிட்ட அவுட்புட் எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக வந்து அவங்கக்கிட்ட அவுட்புட் கிடைக்காது. ஏன்னா இப்போ என்கிட்ட வர பிளேயர்ஸுங்க பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக நம்மளுக்குன்னு ஒரு பிளேயர்ஸுங்களாம் நம்ம மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. நம்மக்கிட்ட வர பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய அகாடமிலேருந்து அவங்க பிளேயர்ஸுக்கு தேவையான டெவலப்மெண்ட்டுக்காக இங்கே அனுப்புகிறாங்க, அட்வான்ஸ் லெவல் கோச்சிங்காக. நம்மளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஏஜே போல் யங்ஸ்டர்ஸு, செல்வம் கோச் தெரியும், அவர் பிளேயர்ஸுங்க இங்கே அனுப்புகிறாரு. மஸ்தான் சொல்லிட்டு மெரினா எஃப்சி, அப்புறம் சோழவரம் ஃபுட்பால் கிளப்பு, அந்த மாதிரி நிறைய கிளப்ஸும் வந்து நம்ம கூட வந்து சேர்ந்து நம்ம அவங்க பிளேயர்ஸ் இங்கே அனுப்பி அவங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் கோச்சிங்காக இங்கே அனுப்புகிறாங்க. அவங்களும் வந்து அதில் அங்கே பெனிஃபிட் ஆகி போகிறாங்க. அதனால் இங்கே நம்ம வந்து பர்மனெண்ட்டாக எங்களுக்கு இந்த பிளேயரை வச்சுக்காம எல்லா கிளப்ஸ்க்கும் இதை வந்து யூஸ் பண்ணணுன்றதுனால தான் இதை பண்ணுறோம். அதனால் இது மூலமாக நாங்கள் என்ன சொல்லிக்கிறோன்னா, உங்கள் கிளப்பு, உங்கள் அகாடமியில் இருக்க பிளேயர்ஸ்க்கு ஒரு அட்வான்ஸ் லெவல் கோச்சிங் வேணும்னா கண்டிப்பாக இங்கே வர்ற பசங்க பிளேயர்ஸ் கோச்சஸ் கிட்ட உங்களோட ஃபீட்பேக் கேளுங்க. எங்கள் கோச்சிங்கை பற்றி கேட்டுட்டு உங்கள் பிளேயர்ஸ் அங்கே அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க பெனிஃபிட் அடைவாங்க. அது மூலமாக உங்கள் பிளேயர் ஒரு நல்ல ஒரு 11s அவேர்னஸ் கிடச்சி ஏன்னா யூத் லீக் போனால் 11s தான் ஆடணும். அவன் 11s ஆடணும்னா அவனுக்கு அதை பற்றி ஒரு ஃபுல் நாலேஜ் இருக்கணும். 5ஸ்ன்றது 2 பொசிஷன், டிஃபெண்டிங், அட்டாக்கிங் 2 தான். இப்போ ஆனால் 11ஸ்ல பார்த்தீங்கன்னா 11 பொசிஷன் இருக்குது, கோல் கீப்பரோடு சேர்த்து. இதெல்லாத்தையும் பற்றி ஒரு பொசிஷனோட இம்பார்ட்டன்ட் தெரியணும், ஒவ்வொரு சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். இப்போ இங்கே நாங்கள் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு பேசிக் வந்து எடுக்கிறது வந்து பேசிக் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் ஒர்க் அவுட்டு. நெக்ஸ்ட்டு வந்து சிச்சுவேஷன் ஹேண்ட்லிங்னா எந்த ஸ்கில்லை எங்கே எப்போ யூஸ் பண்ணணுன்ற விஷயத்த அவங்களுக்கு குறிப்பாக தியரி மூலமோ ப்ராக்டிக்கல் மூலமாக சொல்லி கொடுக்குறோம். இது 2ம் பக்காவாக பண்ணால் கூட கோல் ஸ்கோர் பண்ணோன்னா டீம் கோஆர்டினேஷன் வேணும், டீம் வின் பண்ணோன்னா டீம் கோஆர்டினேஷன் வேணும். அப்போ டீம் கோஆர்டினேஷன் ஒர்க் அவுட்ஸை நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம். அது மூலமாக அவங்களுக்கு டீமுக்குள்ளே ஒருத்தருக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்டிங்காக வந்து இந்த கோல் ஸ்கோர் பண்ணி டீமை வின் பண்ண வைக்கணுன்ற விஷயங்களை வந்து அது மூலமாக அவங்க கற்றுக்குறாங்க. இதனால் ஒரு பிளேயர் வந்து ஃபுல்ஃபில் ஆகி ஒரு 11ஸ்க்கு ஒரு யூத் லீக்கோ, அதுக்கு அடுத்தது ஒரு சீனியர் ஐ லீக்கோ, ஐஎஸ்எல்ல போய் ஆடுறதுக்கான ஒரு நாலேஜை ஃபுல்ஃபில் பண்ணி இங்கே அனுப்புகிறோம். அதனால் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கான்டாக்ட் நம்பர் இருக்கும், அதை
பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த அகாடமியில் ஜாயின் பண்ணி உங்களோட கோச் பிளேயிங் நாலேஜை டெவலப் பண்ணிக்கோ. தேங்க்யூ கோச். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ பிளேயர்ஸ் பேரண்ட்ஸ் ஸோ நீங்கள் இந்த சரௌண்டிங்ஸ் யாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து இந்த அகாடமிக்கு அனுப்புங்க. ஸோ உங்கள் பசங்க நல்லா டெவலப் ஆவாங்க. அதே மாதிரி கோச்சஸ் யாராவது பார்க்குறீங்கனாலும் ஸோ உங்கள் கிளப்பும் வந்து இங்கே வந்து டைப் பண்ணலாம். ஸோ எங்களுக்கு கீழே வந்து ஒரு ஃபீடர்ஸ் கிளப்னு சொல்லிட்டு ஒரு 10 கிளப் வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்களும் வந்து டைப் பண்ணி ஸோ நீங்களும் எங்கள் கூட வந்து சேர்ந்து பண்ணலாம். ஸோ இந்த வீட்டில் ஏதாவது உங்களுக்கு டவுட் வந்தால் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ எங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ.